ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னி நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கார்த்திகேயா அவர்களின் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில் சுதீப், வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சுனில் அவர்கள் நடித்து வெளியான படம் தான் ஒரு கன்னட படம் மேக்ஸ் அப்படின்ற படம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போலீஸால இயங்குது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சார்ஜ் எடுத்துக்க போறாரு அப்படின்னு வாஞ்சிநாதன் படத்தில் வர கதை மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சுதீப் அவர்கள் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வராரு. ஸோ கிட்டத்தட்ட வாஞ்சிநாதனோட ஓப்பனிங் தான். விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து ரம்யா கிருஷ்ணனை காப்பாற்றுவார். ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 குடிகார பசங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கிட்ட கலாட்டா பண்ணுவாங்க. அதை தட்டி கேட்ட பொம்பளை போலீஸோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவானுங்க. இதை பார்த்து கொந்தளிச்ச சுதீப் அவங்கள வாங்குன்னு வாங்கி அவரை சார்ஜ் எடுக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் நைட்டோட நைட்டாக போய் அடைச்சி லாக் பண்ணி விட்டுருவாரு. உடனே அந்த போலீஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவானுங்க. சார், நாளைக்கு காலையில் தானே நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்கிறீங்க, இன்னைக்கு நைட்டே அவனை பிடிச்சி உள்ள போட்டீங்க, அதுவும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணவும் சாதாரண நாள் கிடையாது சார், அவங்க வந்து மினிஸ்டரோட பசங்க சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கி கொளுத்தி இவங்க 2 பேரையும் கூட்டின்னு போனது மட்டும் இல்லாமல் எங்களையும் கொள்வானுங்க, எங்க குடும்பத்தையும் கொள்வானுங்க அப்படின்ற மாதிரி பயமுறுத்துவாங்க. ஆனா சுதீப் அதெல்லாம் கண்டுக்காம வாயில ஒரு தம்ம பத்து வச்சுக்கிட்டு டாடா பாய் பாய், நாளைக்கு காலையில பார்ப்போமா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுவாரு. இதை பார்த்து அந்த கூட இருந்த போலீஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க, எப்பா இங்க இருந்தா நம்மளையும் வச்சு செஞ்சிருவானுங்க, அவன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கிளம்பிடுங்க, நானும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறேன், நம்ம இலவசம் வந்து நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போற போலீஸ். ஸோ எல்லாருமே கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது என்ன ஆகும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களா இந்த 2 அக்யூஸ்டுங்க, இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவானுங்க 2 பேரும். செத்து போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்த போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. என்னன்னா, செத்து போயிட்டானுங்க, இனிமேல் நம்மள சும்மாவே விடமாட்டானுங்க பயத்தில் நம்ம சுதீப் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. அட பாவீங்களா, உங்களை நம்பி தாண்டா விட்டு போனேன், உங்களை நம்பி விட்டு போனா இவனுக்கு சாவர அளவுக்கு நின்று வேடிக்கை பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த போலீஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இவங்களை இப்படியே விட்டு போனா இவங்களை நம்ம தான் கொன்னோன்னு தெரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கம்பியன்றமோ இல்லையோ இவனுக்கு கிட்ட அடிபட்டு சாக வேண்டியதான், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னா சுதீப் அவர்கள் ஒரு ஐடியா பண்ணுவார். என்னன்னா, அங்கே பேர் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணது உண்மைதான், அதுக்கப்புறம் நம்ம விட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காரில் ஏறி போதையில் போய் ஏதோ ஒரு மரத்தில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானுன்ற மாதிரி நம்ம ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோன்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் வடிவேல் காமெடியில் வரும் இல்லைங்களா, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டிய பாடி சோடா அப்படின்ற மாதிரி இவங்க அரெஸ்ட் பண்ணும் போதே சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகிடும். இந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆன விஷயம் எப்படியோ போய் மினிஸ்டர் காதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விதவிதமான ரவுடிகள்லாம் வருவானுங்க. ஒருத்தனையும் அடிச்சு துரத்தினே இருப்பாரு. ஆனால் கடைசி வரைக்கும் உள்ள உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் சுற்றின்னு இருப்பானுங்க வில்லனுங்க. இதை என்கொயரி பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம வரலட்சுமி அவர்களை என்கொயரிக்கு அனுப்புவாங்க. அந்த அம்மா போயிட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு செவுத்தில் அடிச்சப்ப அந்த மாதிரி திரும்பி ரிட்டர்ன் தான் போவாங்க. ஸோ இப்படியே தான் கதை போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, சுதீப் அவர்கள் அந்த மொத்த ரவுடியும் போட்டு தள்ளினாரா இல்லையா அப்படின்னு கைதி படத்தின் பேட்டர்னில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது கைதி படத்தை கன்னடத்தில் எடுத்தால் எப்படி இருக்கும், ஏன்னா அதே மாதிரி ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷனு, அதையும் தாண்டி இதே மாதிரி ஒரு நைட் எஃபெக்ட், ஒரு நைட்டுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. அதுக்கப்புறம் இத்தனை ரவுடிகளை என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த கதை வந்து என்னதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த படத்துலையும் நம்ம தாத்தா வேட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன ஓட்டை அப்படின்றத சொல்கிறேன். அதாவது இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பேசிடுவோம். இந்த படம் வந்து ஒரு கைதி மாதிரி நைட் எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் அந்த விறுவிறுப்பு குறையாமல் போயிட்டு இருக்கு இந்த படம். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இதையும் தாண்டி இந்த படத்தில் காமிக்கிற போலீஸ் எல்லாருமே தொடநடுங்கியாக இருக்கிறானுங்க. ஏன்னா போலீஸ்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வேலை. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 ரவுடிக்கு பயந்து அவன் கொந்தளிக்கிறான். இதை பார்த்து நம்ம சுதீப் அவர்களே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு, நீங்களாம் போலீஸுங்களாடா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய லாஜிக் ஓட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மினிஸ்டரோட பசங்க தான், இந்த 2 பேரும் வந்து மினிஸ்டரோட பசங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்டர் வந்து அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணால் அந்த போலீஸ்காரனோட குடும்பத்தையே கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனு ஏதாவது ஒரு கிராமம், அதாவது சிங்கம் படத்தில் வர நல்லூர் மாதிரி ஒரு கிராமமாக இருந்தால் கூட சரி, உள்ளூரில் பூந்து உள்ளூர்காரன் தான் பவர்ஃபுல்லாக இருப்பான் போலீஸ் ஸ்டேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் காமிக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி, அதுவும் அதிகாரத்தில் இருக்கிற மினிஸ்டரோட பசங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணால் அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாரா மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாச்சும் லாஜிக்கலாக திங்க் பண்ணியிருக்கணும். அதை சத்தியமாக இவங்க திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னு எனக்கே தெரியல. இது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்குமார் அவரோட கேரக்டர் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. அவங்களை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் சுனில் அவர்களும் டோட்டல் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் சுற்றி நம்ம சுதீப் அவர்களோட மாஸ் சீன்ஸ் தான் காமிச்சுன்னுக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சு நொறுக்கின்னு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் ஒரு கதை இருக்குது, கைதி மாதிரியே ஒரு ப்ரீக்வல் ஒன்று இருக்குது. அதை வந்து மேக்ஸ் 2ல் தான் இவங்க காமிப்பாங்க போல இருக்குது. இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இயக்குநர்களுக்கு எல்லா படத்தையும் பாதியிலேருந்து எடுத்துக்கிறானுங்க. இப்போ வீரதர சோரனும் அதே மாதிரி தான், அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் படமும் இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன சொல்லுவேன்னா, அந்த நைட் எஃபெக்ட் எடுத்தனால அந்த த்ரில்லு குறையாமல் அந்த படம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சுதீப் அவர்கள் பின்னி எடுத்துருக்காரு, செம்மையாக இருக்குது ஆக்ஷன் சீன்ஸ்லாம். அதனால் ஆக்ஷன் லவ்வர்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்ஷன் படம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். அதனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவராக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.